செட் தோசை செய்கிறதுக்காக நான் ஒரு பவுலில் 1.5 கப் அளவுக்கு ரவை சேர்க்குறேங்க. 1 கப் அளவுக்கு அவில் சேர்த்துருக்கேங்க. 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க. தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 10 மினிட்ஸ் சோக் பண்ண வச்சுக்கலாங்க. இந்த அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. எல்லா இடத்துலையும் சால்ட்டு சுகர் எல்லாமே செய்கிற மாதிரி கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு 10 மினிட்ஸ் சோக் பண்ண வச்சுக்கலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், இதை அப்படியே நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சு இது நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர். இந்த மிக்ஸியில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க. குக்கிங் டைமிங் தேவையில்லை. ஆல்ரெடி நம்ம எல்லா பேக்கிங் சோடா எல்லாம் போட்டு நம்ம ஆல்ரெடி ரெஸ்ட் பண்ணி தான் இப்போ ஒரு இதில் நம்ம அவ்வளோதாங்க. நம்மளோட செட் தோசை, இன்ஸ்டன்ட் செட் தோசை ரெடி ஆயிடுச்சு.